ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் உமா. இன்றைக்கி நம்ம ஷெல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஷெல் ஸ்டிச் வந்து உண்மையிலே இந்த முத்துச்சிப்பி மாதிரி இருக்கும். இது வந்து குழந்தைங்களுடைய எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் இதில் பண்ணால் வந்து ரொம்ப நல்ல லுக் கொடுக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நான் ஷெல் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வேரிகேட்டட் யானில் தான் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஷெல்லும் ஒவ்வொரு கலரில் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி கலர் யான்லே நீங்கள் பண்ணுங்கள். இல்லை பரவாயில்லன்னா நீங்கள் வந்து சாலிட் கலரில் பண்ணிங்கன்னா ஒரு ரோ ஒரு கலர்லேயும் இன்னொரு ரோ ஒரு கலர்லேயும் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒயிட் வித் பிங்க்கு, அப்புறம் ப்ளூ வித் ஒயிட்டு, இந்த மாதிரி சைல்டிஷ் கலர்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஷெல் ஸ்டிச்சுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஷெல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் யான் நீங்கள் எவ்வளோ திக்கான யான் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக் எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 mm ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப சின்ன யான் எடுத்தீங்கன்னா 4 mm போதும். இல்லை ரொம்ப திக்கான குண்டான யான் எடுத்தீங்கன்னா 6 mm கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ஷெல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஷெல் ஸ்டிச் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது 6 செயின் தான். ஒரு ஷெல்லு வந்து 6 செயினில் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் செட் ஆஃப் 6 தான் போடுறேன். ஸோ டோட்டல் செயினை நான் எண்ண மாட்டேன், 6 தான் எண்ணுறேன். சரிங்களா? 1 2 3 4 5 6. ஸோ ஒரு ஷெல்லு 1 2 3 4 5 6. 2 ஷெல்லு 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. ஓகே. இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லோரும் இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த வேறு கலரில் போடுறனால இந்த எப்படி அந்த கலர் பேட்டர்ன் வந்திருக்கு பாருங்கள். அதுவே யூனிஃபார்மாக 2 ஸ்டிச்சு ஒரு கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஓகே. இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லோரும் இந்த ஃபவுண்டேஷன் செயின்லேயே ஷெல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு செயின்லேயும் 5 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஒரு டபுள் க்ரோஷ் 2 டபுள் க்ரோஷேக்கு மேலே போட்டாலே இந்த செயின் வந்து இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போயுமே என்னோடய ஃபவுண்டேஷன் செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு தான் ஷெல் ஸ்டிச் ஆரம்பிப்பேன். சரிங்களா? ஸோ செயின் 1, அடுத்த செயின்லேருந்து நான் எதுக்கு செயின் 1 போடுறேன்னா, நான் கவுண்ட் பண்ணி தான் 6 வச்சுருக்கேன். ஸோ அந்த கவுண்ட் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றனால ஒரு செயின் 1 போட்டுட்டு அந்த ஸ்டிச்சிலேருந்து சிங்கிள் க்ரோஷே ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் செயின் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு, ஏன் சிங்கிள் க்ரோஷேனா, நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே ஹாஃப் டபுள் க்ரோஷே கூட போடலாம். ஆனால் அது வந்து பெருசாக தெரியும். நம்ம வந்து இப்போது இதில் ஷெல்லு தானே தெரியும் நமக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான், ஆனால் உங்களுக்கு வந்து இது நல்ல செக்யூர்டு ஃபவுண்டேஷன் கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஷெல் வந்து மிஸ்பிளேஸ் ஆகவே ஆகாது சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஷெல் ஆரம்பிச்சிங்கன்னா. ஸோ 6 போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய லென்த் இருக்கணும். ஆனால் அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அதனால் லென்த்தை வந்து செயினை எண்ணாதீங்க. எவ்வளோ லென்த்துக்கோ அவ்வளோ லென்த்துக்கு 6 செயினை எண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் ரோ போட்டுட்ருக்கேன். ஏன் 6 ஒரு ஷெல்லுக்கு 6னா, ஒரு டபுள் க்ரோஷே போடுவோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். அதுக்கடுத்து 2 செயின் விட்டுட்டு 3வது செயினில் வந்து 5 டபுள் க்ரோஷே போடுவோம். ஸோ உங்களுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு 2 செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் தான் சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ஸோ உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின், 5 டபுள் க்ரோஷே 2 செயின், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ மொத்தம் 6 செயின் ஒரு ஷெல்லுக்கு தேவைப்படும். அதனால தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 போடணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா?
அது உங்களுக்கு சொல்லும்போது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணாமலே போட்டுடலாம். உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே எங்கே வந்து டபுள் க்ரோஷே போடணும், எங்கே வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நான் என்னோடய ஃபவுண்டேஷன் ரோ போட்டிருக்கேன். இதை நீங்கள் திருப்பாமல் சுருளாமல் பார்த்துட்டு இப்போது இதை திருப்பிடணும். ஓகே, இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷே ஒன்று போட்டுட்டு, இப்போ நீங்கள் இந்த சிங்கிள் க்ரோஷே போடலைன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் செயின் மட்டும்தான் இப்படி இருக்கும். நீங்கள் அதிலே தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு செயின் ஒன்று போட்டிருக்கேன். இந்த என்னோடய ஃபஸ்ட்டு செயினில் வந்து நான் என்ன பண்ணணும், சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கோம். யானை சுற்றக்கூடாது, வெறுமனை உள்ளே விட்டு வெளியில் இழுத்துடணும் சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த 2 செயினை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் செயினில் வந்துட்டு ஃபோர்த் செயினில் வந்துட்டு, அதாவது சிங்கிள் க்ரோஷேவோட சேர்த்து ஃபோர்த் செயினை நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா 2 செயின் விட்டு 3வது செயினில் 5 டபுள் க்ரோஷே போடுவீங்க. ஸோ 1, நம்ம இந்த பக்கம் 2 செயினை இந்த பக்கம் 2 செயினை விட்டுறோம். ஸோ நடுவில் அந்த டபுள் க்ரோஷே போடுற செயின் ஒன்று. ஸோ மொத்தம் 5 செயின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே இதுலேயே 5 டபுள் க்ரோஷே போட்டுறோம். சரிங்களா? 1 2 3 4 5. ஓகே, இப்போது இந்த 2 செயினை அடுத்த 2 செயினை விட்டுட்டு 3வது செயினில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 6 செயின் எடுத்துருக்கு. 1 2 3 4 5 6. அப்போ இந்த சிங்கிள் க்ரோஷே வந்து அடுத்த ஷெல்லுடைய ஸ்டார்டிங். மறுபடியும் 2 செயினை விட்டுட்டு 3வது செயினில் 5 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5. சரிங்களா? உங்களுக்கு அந்த பார்த்தாலே அந்த ஷெல் எப்படி தெரியுது பாருங்கள். இதுக்கு தான் நீங்கள் வந்து திக்கான யானில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் பிரியாத ஒரு அட்வான்டேஜ், ஷெல்லும் வந்து சூப்பராக தெரியும். ஓகே, அப்புறம் 2 செயின் விட்டு 3வது செயினில் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போது அடுத்து 2 செயின் விட்டு 3வது செயினில் 5 டபுள் க்ரோஷே. அந்த ஷெல்லை கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து உங்களுக்கு அந்த சிங்கிள் க்ரோஷே தாங்க. அதனால் அதை போடுறதுக்கு மறந்துடவே கூடாது நம்ம. இப்போ பார்த்தீங்களா, என்னோடய ஒவ்வொரு ஷெல்லும் ஒவ்வொரு கலரில் தெரியுது பாருங்கள். இதுக்கு தான் வந்து நான் இந்த மல்டி கலரில் தான் மோஸ்ட்லி ஷெல் ஸ்டிச் போடுவேன். 1 2 3 4 5. ஸோ அடுத்த 2 செயினை விட்டுட்டு 3வது செயினில் சிங்கிள் க்ரோஷே. இப்போ என்னோடய கடைசி ஷெல்லுக்கு மட்டும் செயின் இருக்குது. ஸோ 2 விட்டுட்டு 3வது செயினில் 5 டபுள் க்ரோஷே போட்டு 2 3 4 5. ஸோ என்னோட ஒரு ரோ முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த கடைசி செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷே. நீங்கள் இங்கே சிங்கிள் க்ரோஷேயும் போடலாம், ஸ்லிப் ஸ்டிச்சும் பண்ணலாம். பட் சிங்கிள் க்ரோஷே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். பார்த்தீங்களா என்னோடய ஷெல் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போது இதையே தான் மேலே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பல்ஜாக இருக்கிறது வந்து இந்த இடத்துல வரும், இந்த சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த நடு ஸ்டிச்சில் வரும். சரிங்களா? அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே முடிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து செயின் 1 பண்ணுறேன். செயின் 1 பண்ணிவிட்டு இல்லை, இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த சிங்கிள் க்ரோஷே வரணும். ஸோ மிச்சம் இங்கே எத்தனை சிங்கிள் க்ரோஷே இருக்குது? 2 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஷெல்லுடைய நடுவில் நினச்சிக்கிட்டு, ஸோ செயின் 3
இப்போ ஷெல்லோட நடுவுலனா இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷே வரணும் இல்லைங்களா? ஸோ நான் இந்த இடத்துலையே வந்து என்ன பண்ணுறேன், 3 டபுள் க்ரோஷே போடுறேன். நான் இதுக்கு தான் வந்து அங்கே சிங்கிள் க்ரோஷேவே போட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல போடுறதுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ என்னோட 3 ஷெல், அதாவது இது பாதி ஷெல், மொத்த ஷெல் வந்து 5 ஸ்டிச்சஸ் இருந்ததுனால இது பாதி ஷெல்லுனால 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போது இதில் 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நடு ஸ்டிச்சில் வந்து நான் சிங்கிள் க்ரோஷே போட்டுருவேன். சரிங்களா? இப்போ இது நீங்கள் போடாமல் இதவே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியே கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இதை அப்படி டர்ன் ஓவர் பண்ணிவிட்டு இந்த அடுத்த இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டும் இங்கேருந்து எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக ஒன்று போடும்போது இந்த இடம் வந்து பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து அதை மிஸ் பண்ண மாட்டேன். அதை வந்து ஷெல்லில் பாதி ஷெல் போட்டுட்டு தான் கண்டினியூ பண்ணுவேன். அப்போ தான் என்னோடய அடுத்த ரோக்கு ஒரு கம்ப்ளீட் ஷெல் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு போனீங்கன்னா இதுக்கு அடுத்த ரோ வந்து இந்த ஷெல் மாதிரியே வரும். அப்போ அந்த ஷெல் மிஸ் ஆயிரும் இல்லைங்களா? அதுக்காக வந்து நான் என்ன பண்ணுவேன், எப்போயுமே பாதி ஷெல்லில் வந்து போட்டுட்டு தான், பாதி ஷெல்னால் என்ன, 3 டபுள் க்ரோஷே அதே கீழே இருக்கிற சிங்கிள் க்ரோஷேல போட்டுட்டு தான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 3 வந்து எனக்கு ஒரு டபுள் க்ரோஷேவாக இருக்கும். ரெண்டாவது டபுள் க்ரோஷே, மூணாவது டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த நடு ஸ்டிச், அதாவது 5 டபுள் க்ரோஷேல இருக்கிற மூணாவது டபுள் க்ரோஷேல சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. அப்புறம் இந்த நடுவில் இருக்கிற டபுள் க்ரோஷே, அது நம்மளுடைய மிடில் செயினு, அதில் வந்து 5 டபுள் க்ரோஷே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷெல்லு, செகண்ட் ரோவில் இருக்கிற ஷெல்லு வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் கவனித்து போட்டு எந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ணாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரோ வந்து நீங்கள் ஒன்றுமே யோசிக்கவே தேவையில்லை. நடு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, அடுத்த இருக்கிற கீழே இருக்கிற சிங்கிள் க்ரோஷேல 5 ஷெல்லு, 5 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ நான் 5 இது போட்டேன். மறுபடியும் இந்த ஷெல்லுடைய டாப்பில் சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 5 சிங்கிள் க்ரோஷேல 5 டபுள் க்ரோஷே. அதாவது என்னோடய அடுத்த ஷெல்லு, டபுள் க்ரோஷேன்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் ஷெல்லுன்னே சொல்கிறேன். ஷெல்லுன்றது 5 டபுள் க்ரோஷே ஒரே பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி. ஸோ என்னோட அடுத்த ஷெல்லு முடிஞ்சிருச்சு. அதை சிங்கிள் க்ரோஷேவை ஜாயின் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, மூணாவது ஸ்டிச்சில் தான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து 1 2 3 4 5. சரிங்களா? இப்போது இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் இங்கே வந்து எப்படி ஹாஃப் ஷெல்லு போட்டனோ அதே மாதிரி இந்த முடிகிற இடத்துலையும் ஹாஃப் ஷெல்லு போடணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இந்த ஃபஸ்ட் செயின் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 3 டபுள் க்ரோஷே போடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு அடுத்த ரோ போகும்போது ஷெல் வந்து கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ரோ என்ன பண்ணுவேன், திருப்பிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு சிங்கிள் க்ரோஷே தான் வரும். ஏன்னா நான் இங்கே தான் வந்து
இது ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ சிங்கிள் க்ரோஷேக்கு நம்ம செயின் 1 போட்டால் போதும். இப்போது இந்த இடத்துல 5 டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ அதே மாதிரி தாங்க நீங்கள் இந்த ரோ முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இன்னும் 2 ரோ கூட போட்டுட்டு ஷெல் ஸ்டிச் வந்து எப்படி வரும்னு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்படி தாங்க உங்கள் ஷெல் ஸ்டிச் இருக்கும். பார்த்திங்களா? நான் வந்து கீழே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன், ஆனால் அது தெரியவே இல்லை. ஏன்னா இந்த ஷெல்லு நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரோ முடிச்சுட்டு இந்த பக்கமும் பாதி ஷெல்லு போட்டனால தான் எனக்கு இந்த ஷெல் 2ம் கிடச்சிது. இல்லைனா இது போடலைன்னா இது கிடச்சிருக்காது, நடுவில் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அடுத்த ரோலையும் நான் வந்து இந்த பக்கம் பாதி ஷெல்லும் இந்த பக்கம் பாதி ஷெல்லும் போட்டிருக்கேன். பாதி ஷெல்னால் ஒன்றும் இல்லைங்க, 3 டபுள் க்ரோஷே. சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்கள் ஷெல் ஸ்டிச்சே இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நான் வேரிகேட்டட் யான் யூஸ் பண்ணியிருக்கிறனால எனக்கு வந்து ஒவ்வொரு ஷெல்லும் ஒவ்வொரு கலரில் கிடைக்கிது, ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு கலரில் கிடைக்கிது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு கலரில், அடுத்த ரோ ஃபுல்லாக ஒரு கலரில் போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷெல் ஸ்டிச் வந்து இது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.